السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி கொள்வதாக புனிதமிக்க ஜும்மாவின் உரையை நான் துவங்குகின்றேன். இதிலே நாம் எந்த கருத்தை செவிமடுக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவக்குகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் இந்த மார்க்க நெறியை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய அருள்முறைகளை சொல்கின்ற போது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்விடத்தில் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்பது இது மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் உள்ள இந்த மார்க்கம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற கருத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அப்படியானால் இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இந்த தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். அந்த அடிப்படையிலே நாமெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கின்ற போது குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரஜத்தில் இன்னாசி வதஅமரூன பில் மஅரூஃப் வதன்ஹூன அனில் முன்கர். உலகத்திலேயே தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்குகின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் வந்தாலும் கூட அத்துணை சமுதாயத்தை காட்டிலும் நாம் இருக்கக்கூடிய இந்த சிறந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய
இந்த சமுதாயம் இருக்கிறதே இது சிறந்த சமுதாயம் என்று சொல்லிவிட்டு நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி என்றால் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், அதே நேரத்திலே தீமையையும் தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த ஆயத்தினுடைய பொருள். அந்த அடிப்படையிலே நமது விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக நமதூரில் சிவகாசியில் வைத்து ஏகத்துவ எழுச்சி மாநாடு இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது. இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடப்பதை ஒட்டி அது இந்த மாவட்டத்திலே நடத்துவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், சென்ற ஒரு 10 மாத காலமாக ஒரு செயல் திட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகிய முன்மாதிரி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை மாநில தலைமை அறிவித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான மார்க்கம் தொடர்புடைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய மாவட்டத்தில் நாளை மறுநாள் ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடத்த இருக்கின்றோம். இந்த மாநாட்டின் மூலமாக நமக்கு என்ன, ஜமாத்திற்கு என்ன, கிளைகளுக்கு என்ன, மாவட்டத்திற்கு என்ன ஏதேனும் லாபம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. மறுமையை தவிர்த்து, மறுமையில் கிடைக்கக்கூடிய நன்மையை தவிர்த்து நமக்கு இதில் வேறொன்றும் இல்லை. மற்ற அரசியல் அமைப்புகள், அரசியல் கட்சியினர்கள் அவர்கள் ஒரு மாநாடு நடத்துவார்கள் என்று சொன்னால் தேர்தல் காலங்களிலே அரசியல் கட்சிகளிடமிருந்து சீட்டுகளை பெறுவதற்காகவும் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் இந்த உலகத்தினுடைய நோக்கம் மையமாக வைத்து மாநாடு நடத்துவார்கள். ஆனால் நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய பேரருளால் நாம் மாநாடு நடத்தினாலும் சரி, தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தினாலும் சரி, உள்ளரங்கு நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்வதின் அடிப்படையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நடத்துகின்றோம். இதன் மூலமாக நமக்கு எந்த பயனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நமக்கு இதற்கு உண்டான கூடி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது. அல்லாஹுடைய பேரர்களால் இந்த மாநாட்டுக்கு முன்பாக கடந்த கால சில சம்பவங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். பொதுவாக 1986களில் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஏகத்துவ கருத்தை தமிழகத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லப்பட்டது. அல்லாஹுடைய பேரருளால் அந்த பிரச்சாரம் மிக பெரிய அளவிலே முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சாரம் நல்ல முறையிலே ஒரு எழுச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே எப்படி இருந்தது? மார்க்கம் என்று சொன்னால் மக்களிடத்திலே எது போன்ற பழக்கம் இருந்தது? அதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய பேரருளால் இந்த கருத்து வருவதற்கு முன்பாக இஸ்லாம் என்று சொன்னால் நம்முடைய முஸ்லிம்களிடத்திலே என்ன விதமான மார்க்க சிந்தனை இருந்தது என்று சொன்னால், தர்காவுக்கு போவது, சந்தனக்கூடுகளில் போய் கலந்து கொள்வது, மௌலூதுகள் ஓதுவது, கொடி ஏற்றங்களிலே நாகூர், அது போன்று பொட்டல்புதூர், அஜ்மீர், ஆத்தங்கரப்பள்ளி, இதுதான் அந்த காலகட்டத்திலே மிக பெரிய ஒரு ஈர்ப்பாக, மார்க்க நெறியாக அந்த காலகட்டத்திலே ஆலிம்களாலும் இந்த பிரச்சாரம் தான் முன்னெடுக்கப்பட்டது. எல்லா மக்களாலும் இதுதான் மார்க்கம் என்று அன்றைக்கு அவர்கள் விளங்கி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஏகத்துவ கருத்தை நம்முடைய சகோதரர்கள் ஒமை யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் ஒருவர் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றீர்களோ, அல்லாஹ்வை விட்டு இவருக்கு சக்தி இருக்கிறது, இவருக்கு ஆற்றல் இருக்கிறது, இவருக்கு அதிகாரம் இருக்கிறது, இவருக்கு நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய எல்லா விதமான சக்தியும் இருக்கிறது என்று யார் நீங்கள் மனதளவிலே நினைத்து விட்டீர்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சுவனத்தை தடுத்து விட்டான், ஹராமாக்கி விட்டான் என்கின்ற இந்த இறை வசனத்தை மக்கள் மன்றத்திலே சொல்லி, நீங்கள் இது போன்ற இந்த பாவகரமான காரியத்தை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஷிர்க் என்னும் இந்த மாபாதக செயலை
நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் என்று இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தது அந்த காலகட்டம். அப்போது இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது பொதுவாக மக்களிடத்தில் இன்றும் சரி, நீங்கள் நன்மையான விஷயங்களை மாத்திரம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. 5 நேரம் பள்ளிக்கு தொலைவாருங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள், மார்க்கத்தில் உள்ள நல்ல போதனைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் எங்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தீமையை தடுக்கின்ற போதுதான், தீமையான காரியங்களை நாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்ற போதுதான் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் இது போன்று பலமையாக வாழையடி வாழையாக இந்த ஷிர்கு, இந்த இணை வைப்பு, இந்த தர்கா, இந்த மௌலூது, இந்த ஹத்தம் எதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடாது என்று இருந்ததோ அதை பின்பற்றி வந்த மக்கள் மத்தியிலே இதுவெல்லாம் இணை வைப்பு காரியம், இதுவெல்லாம் பிதஅத்துக்கள், இதுவெல்லாம் ஷிர்கு, இதை நீங்கள் செய்யக்கூடாது, இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்கின்ற போது மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லா ஊர்களிலும், தமிழகத்திலே எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பெரும் முகல்லாக்களாக ஜமாத்துக்களாக பல்கி பெருகி இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, அடிதடிகள், பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள். அதே போல நம்முடைய இந்த விருதுநகர் மாவட்டத்திலும் 2003 ஓரளவு தமிழகத்திலே இந்த கருத்து மக்கள் மன்றத்திலே முன்னெடுக்கப்பட்டது 2003 அப்போதும் கூட நமது மாவட்டத்திலே விருதுநகரில் மாத்திரம்தான் அந்த மாவட்ட தலைநகரிலே ஒரு மர்கஸ் இருந்தது. ஆனால் 2003 அல்லாஹுடைய பேரருளால் இதே சிவகாசி, இதே ஊரிலே வரதட்சணை ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அல்லாஹுடைய பேரருளால் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. என்ன? வாங்கிய வரதட்சணையை அதே மேடையிலே சில சகோதரர்கள் திருப்பி கொடுத்தார்கள். வாங்கிய வரதட்சணை இல்லவா, அந்த வரதட்சணை என்பது இந்த நம்முடைய இந்த முஸ்லிம் சமூகத்திலே அது ஒரு பெரிய குற்றமாக அந்த காலகட்டத்திலே எடுத்துக்கொள்ளவே படாது. இன்றைக்கு அவர்களில் கூட மாற்று கருத்தில் உள்ள முஸ்லிம்கள் கூட வரதட்சணை வாங்கினாலும் எப்படி வாங்குகின்றார்கள்? இலைமறையாக தெரியாமல் நகையாக போட்டு விடுங்கள் அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே. அன்றைய காலகட்டத்தில் அப்படி அல்ல, வெளிப்படையாக ஆலிம்கள் முன்னிலையிலே, ஊர் தலைவர்கள் முன்னிலையிலே பேசப்படும் வரதட்சணை. ஒரு மாப்பிளையும் ஒரு பெண்ணையும் பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் அடுத்து என்ன செய்வார்கள் என்றால் எவ்வளவு தொகை தருவீர்கள் என்று பேசப்படும். அந்த பேசப்பட்ட தொகையை எங்கூர்லாம், இங்க உள்ள நடைமுறை எப்படி என்று தெரியவில்லை, எல்லா ஊரிலும் சற்றேறக்குறைய இப்படித்தான் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். எந்த ஊர் மேலப்பாளையத்தில் எப்படி என்று சொன்னால் திருமணத்திற்கு 10 நாளைக்கு முன்பாக பேசப்பட்ட அந்த தொகை இருக்கிறதே, 50,000, 60,000, 1,00,000 இப்படி பேசப்பட்ட அந்த தொகையை மாப்பிள்ளை வீட்டில் உள்ள அந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள், அந்த பள்ளிவாசலுடைய இமாம்கள் உள்பட எல்லோரும் உறவினர்கள் ஒரு வேனை பிடிச்சி பொன்னூட்டில போய் உட்கார்ந்து அந்த தொகையை ஒரு பித்தளை கோப்பைகளை வெத்தலை பாக்கி எல்லாத்தையும் வச்சு அந்த அமௌண்ட்டை வாங்கி வீட்டுக்கு வந்ததற்கு பிறகுதான் வீட்டினுடைய அந்த மணமகனுடைய வீடுகளிலே மராமத்து வேலைகள், வெள்ளை அடிப்பது, மற்ற வேலைகளை அந்த காசை வச்சுதான் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கின்றானே, வாத்துன் நிஸா ஸதகாத்தின் நஹலா, பெண்களுக்குண்டான மகரை நீங்கள் கொடுத்துத்தான் முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றானே. அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துக்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே துவக்க காலத்திலே நாம் எடுத்து வைத்து அதனுடைய ஒரு புரிதல் ஏற்பட்டதற்கு பிறகுதான் இதே சிவகாசி ஊரிலே நடைபெற்ற அந்த வரதட்சணை ஒழிப்பு மாநாட்டிலே சில இளைஞர்கள் அவர்கள் அந்த காலத்திலே அறியாமை காலத்தில் இருக்கின்ற போது வாங்கி அந்த தொகையை திருப்பி கொடுத்தார்கள். அதே மாநாட்டிலே சில சகோதரர்கள் எளிமையான அடிப்படையிலே மார்க்கத்திலே வரதட்சணை மகர் என்று கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அம்சம், அதே நேரத்திலே சிக்கனமாக எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்ன அலமன்னிக்காக பரக்கா ஐஸ்வரஹு மூலா,
திருமணம் என்பது மிக மிக சிக்கனமாக நடத்தப்படக்கூடிய திருமணங்களில் தான் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்களே. நீங்கள் அந்த காலகட்டத்திலே இன்றைக்கும் கூட ஆடம்பரங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அதற்கு முன்பாக மிகப்பெரிய ஆடம்பரங்கள். முஸ்லிம்களுடைய கல்யாண வீடு என்று சொன்னால் பெண் வீட்டிலையும் பந்தி நடக்கும், மணமகன் வீட்டிலும் சாப்பாடு நடக்கும். இங்கேயும் மாற்று மத கலாச்சாரங்கள் போல வாழை கொலைகள் அது இது என்று பயங்கரமாக பின்னப்பட்டிருக்கும். அது போன்று பெண் வீட்டிலும் இருக்கும். எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் பிற மத கலாச்சாரம் போன்று நம்முடைய சமூகத்திலும் அது தொடராக நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அந்த ஆயத்தையும் புரிந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, எளிமையாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த திருமணத்தை இதே ஊரிலே எளிமையாக அதே மேடையில், மாநாட்டு மேடையிலே சில இளைஞர்கள் நடத்தினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! அதற்கு பிறகு இதே சிவகாசி நமக்கென்று மர்கஸ் ஒன்றும் இல்லை. எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சகோதரர்கள் விருதுநகரில் போய் தான் தொழுகுவார்கள், ஜும்மா தொழுகை உள்பட. அதற்கு பிறகு சிவகாசியில் ஒரு மர்கஸ். இந்த இடம் வாங்குகின்ற போது எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு பிரச்சனைகள், இங்கே எவ்வளவு அடிதடிகள், கேசுகள், வழக்குகள். இன்றைக்கு அல்லாஹுடைய பேரொருளால் சிவகாசியிலே இங்கேயும் ஒரு மர்கஸ், அதுபோன்று சாரதா நகரிலும் ஒரு மர்கஸ், அதுபோன்று மாவட்டத்திலே 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கு நமக்கு சொந்த பள்ளிவாசல்கள் இருந்து இன்றைக்கு இந்த சத்திய கருத்தை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நமக்கு என்ன? நமக்கு ஒன்றும் இல்லை. மறுமையில் நமக்கு மகத்தான கூலி இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு இளைஞர்கள்! ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த ஏகத்துவம் வருவதற்கு முன்பாக நம்முடைய நடைமுறைகள் எல்லாம் எப்படி இருந்தது? இந்த தர்கா, இந்த தந்தூரி, இந்த பஞ்சா, இது போன்றுதான் இருந்தது. யாராவது நீங்கள் பள்ளிவாசல்களிலே தொழுகைக்கு இளைஞர்களை அந்த காலகட்டத்திலே பார்க்க முடியுமா என்று சொன்னால் பார்க்க முடியாது. 50 வயது 60 வயது நிறைந்தவர்கள் கூட தாடி வைக்க வேண்டும் என்று சொன்னால் யோசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம். தாடியா? நான் என் பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்ததற்கு பிறகு ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன் என்று அப்படி எண்ணிக்கொண்டிருந்த ஒரு காலம். இளைஞர்கள் பள்ளியை பார்க்கவே முடியாது. ஆனால் அல்லாஹுடைய பேரொருளால் அந்த காலகட்டத்திலே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக தொழுகைக்குரிய வசனங்களை நாம் எடுத்து வைத்தோம். ஜும்மா மேடைகளிலே தீ புலம்பாக நாம் அதை கருத்தை மக்கள் மன்றத்திலே வைத்தோம். அல்லாஹுடைய பேரொருளால் அல்லாஹ் சொல்கின்றானே, இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மவ்கூதா, மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானே, அந்த தொழுகையை நேரத்தோடு தொழ வேண்டும். வயதானவர்கள், வயது இளைஞர்கள், இப்படி யாருக்கும் எந்த விதிவிலக்கும் இல்லை. தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் யாரெல்லாம் கடமையோ அவர்கள் அனைவரும் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும். பயணிகளாக இருக்கின்றீர்களா, பயணத்திலே தொழுது கொள்ளுங்கள். உடல்நிலை சரியில்லையா, அதற்குரிய பாணியிலே தண்ணீரை உங்களால் ஒது செய்ய முடியாதா, தைமம் செய்து கொள்ளுங்கள். இப்படி என்று மார்க்கம் தொழுகைக்குரிய அந்த சட்டத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்து இன்றைக்கு எவ்வளவு இளைஞர்கள் பள்ளியை இன்றைக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்களே. முஸ்லிம் இளைஞர்களிலே இன்றைக்கு தாடி எவ்வளவு வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு காலகட்டத்திலே தாடியை பார்க்க முடியாது. இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோரும் தாடி வைக்கிறார்கள். அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு பள்ளிவாசலில் உள்ள சில முத்தவள்ளிகள் கூட, மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய முத்தவள்ளிகளுக்கு கூட ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக இந்த சுன்னத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சாரம் நன்மையை ஏவலும் தீமையும் தடுக்க வேண்டும். எத்தனை தீமைகள் இந்த கல்யாணத்தின் பெயரால், கருமாரியின் பெயரால் எவ்வளவு நடந்து கொண்டிருந்தது. அல்லாஹுடைய பேரொருளால் இதையெல்லாம் நாம் மாற்றினோம் என்று சொன்னால் இந்த பிரச்சாரம் தான். இந்த பிரச்சாரத்தின் மூலமாகத்தான். சில பேர் சொல்லலாம், மாநாடு, ஒரே மாநாடு மாநாடுன்னு இவ்வளவு செலவு தேவையா, இவ்வளவு செலவு தேவையா? பாருங்க, இவ்வளவு பிளக்ஸ், இவ்வளவு கொடி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் ஒரு பிளக்ஸ் வைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு செய்தியை முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால், வெறுமனே இந்த ஜமாத்தினுடைய தலைவருடைய போட்டோவை போட்டு நீங்கள் வாருங்கள் என்று நாம் அழைக்கவில்லை. இந்த ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளருடைய போட்டோவை போட்டு வாருங்கள் என்று நாம் அழைக்கவில்லை.
அங்கே ஒரு செய்தியை நாம் பதிவிடுவோம். திருக்குரான் நம்முடைய எந்த விளம்பரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆயத்து இருக்கும், ஹதீஸ் இருக்கும், அதிலே ஒரு செய்தி இருக்கும், மக்களுக்கு அதிலே ஒரு விவரம் இருக்கும். ஒரு மாநாடு நடத்துகிறோம் என்று சொன்னால் அது தொடர்புடைய செய்திகளை, குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாம் வைக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்க்கக்கூடியவர்கள், விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த சிவகாசியிலே வைக்கக்கூடிய ஒரு வசனத்தை பார்ப்பார்கள். அவர் சென்னையில் இருப்பார், இங்கே போகின்ற போது பார்ப்பார். பார்த்துவிட்டு அங்கே உள்ள நிர்வாகியை தொடர்பு கொண்டு சொல்லுவார், இப்படி ஒரு இதை பார்த்தேன், எனக்கு திருக்குர்ஆன் கிடைக்குமா என்று கேட்பார். இப்படி ஒரு ஹதீஸை பார்த்தேன், உங்களுடைய நபிமொழிகள் இருந்தால் எனக்கு தாருங்கள் என்று கேட்பார்கள். இப்படி தொடராக இந்த தாவா நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய மாற்றுக்கருத்தில் உள்ள முஸ்லிம்கள் கூட இந்த செய்தியை பார்க்கின்ற போது அவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே, ஆஹா, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை வைக்கிறோம், இணை வைப்பு கூடாது என்று நாம் சொல்கின்ற போது நல்ல மனிதராக இருந்தார் என்று சொன்னால் அந்த பள்ளியினுடைய தலைவரிடம் போய் கேட்பார், இமாம் இடத்திலே போய் கேட்பார். இப்படி எல்லாம் இருக்கிறது, இப்படி நடக்கிறது, இது கூடாதுதானே என்று அவரிடத்திலே கேட்கின்ற போது பதில் சொல்ல முடியாமல் திணறிய காரணத்தினால் இங்கே வந்தவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சின்னஞ்சிறு கூட்டமாக இருந்த சிவகாசியில இன்றைக்கு நாம் பல்கி பெரியிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன? இது போன்ற தொடர் தாவாக்கள் தான், தொடர் பிரச்சாரம் தான். இது என்ன வீண் விரயம், இது என்ன இப்படி செய்யலாமா, இது என்ன அப்படி செய்யலாமா என்று அப்படி கேட்டோம் என்று சொன்னால் நாம் அறியாமையில் தான் இருக்கிறோம் என்று பொருள். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு உலக நடப்பு, ஒரே ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். ஒரு காலகட்டத்திலே இடஒதுக்கீடு என்பது முஸ்லிம்களுக்கு அரசாங்கம் தட்டி கழித்துக் கொண்டே இருந்தது. நாம் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு அமைப்பில் இருக்கின்ற போது 1995 அந்த அமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது முதல் தீர்மானமே முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று. அந்த இடஒதுக்கீட்டினுடைய தொடர்ச்சி போராட்டம் எத்தனை ஆண்டு காலம் நடைபெற்றது என்று சொன்னால் 2007 வரையிலும் 1995 இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதனுடைய போராட்டத்தினுடைய தொடர்ச்சி 2007 வரையிலும் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 13 வருடம் இருக்கும். 13 வருடமும் அவ்வளவு விளம்பரங்கள், அவ்வளவு செலவுகள். ஒரு ஆர்ப்பாட்டம் வருகிறது என்று சொன்னால், ஒரு பேரணி வருகிறது என்று சொன்னால் நம்முடைய பின்னிலையை, நாம் பின்தங்கி இருக்கக்கூடிய கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசாங்க உத்தியோகத்தில, இதையெல்லாம் மக்கள் மன்றத்திலே அவர்கள் புரியக்கூடிய அளவிற்கு பிளெக்ஸ்களாக, எழுத்து வடிவங்களிலே, பிரசுரங்களாக இப்படி போட்டுத்தான், விளக்கம் கொடுத்துத்தான் மக்கள் நம்முடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு சாறை சாறையாக வந்தார்கள். கடைசியிலே அல்லாஹுடைய பேரொருளால் மிகப்பெரிய ஜமாத்தினுடைய 8 மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலே சிறை நிரப்பு போராட்டம் என்று 2007 ஜூலை 4 மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதிலே அதற்கு பிறகு அரசாங்கம் இதற்கு பிறகும் இவர்களை ஏமாற்ற முடியாது என்று நமக்கு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கியது. இன்றைக்கு அதன் மூலமாக எவ்வளவு லாபம் நாம் செலவழித்தது? ஒரு 500 கோடி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம்களுடைய வேலை வாய்ப்பு, மருத்துவத்திலேயா, கல்வியிலேயா, பொறியியல் துறையிலேயா, என்னென்ன துறை இருக்கின்றனவோ அத்துணையிலும், அரசாங்க உத்தியோகங்களிலேயா, எல்லாம் இந்த 3.5% அடிப்படையில் இன்னைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் கோடி 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 1000 கோடி 10,000 கோடிக்கு லாபம் உள்ள ஒரு வழியை நாம் இன்றைக்கு செய்திருக்கின்றோம். அதுபோல் தான் இந்த தாவா என்பது வெளிப்படையாக நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது இது. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு சின்ன ஒரு ஜமாத்தாக இருந்த நாம், சின்ன ஒரு கூட்டமாக இருந்த நாம், இன்றைக்கு அல்லாஹுடைய பேரருளால் 1000க்கும் மேற்பட்ட மர்கஸ்கள் தமிழகம் முழுவதும் என்ன, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹுடைய ரசூலுடைய போதனையை மட்டும் தான் பின்பற்றப்பட வேண்டும். வேறு ஒன்றும் நம்முடைய மர்கஸ்களில் வேற எந்த கருத்தையும் நீங்க பார்க்க முடியாது. நம்முடைய மர்கஸ்கள்ல தனி மனித துதியோ எதையுமே பார்க்க முடியாது. ஒன்றே ஒன்றுதான். நீங்க எங்க சுத்தி எங்க போனாலும் ஜும்மாக்களாக இருக்கட்டும், பிரச்சாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சமூகத்திலே புதையுண்டு போய் கிடக்கக்கூடிய
அனைத்து விதமான அனாச்சாரங்களை எதிர்த்து பேசுவது அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைத்தான் பின்பற்றப்பட வேண்டும் என்கின்ற இந்த கருத்தை தான் மக்கள் மன்றத்தில் வைத்து நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். தவிர அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட இடங்களிலே மர்கசுகள், நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகாவிலே பல மர்கசுகள், ஆந்திராவிலே, அதுபோன்று கேரளாவிலே, இதுவெல்லாம் எப்படி வந்தது? இந்த நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதின் காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறைகளை சொல்கின்றான் அல்லவா, குல் ஜாஹல் ஹக் வ ஸஅகல் பாத்தில் இன்ன பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் என்பது அழியக்கூடியதாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதுபோலத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வெட்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய திருமணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எளிமையான முறையில் மாப்பிள்ளை எளிமையும் அப்படி வந்து உட்கார்ந்துருவார். அங்க எப்படி நிர்பந்தம், எப்படியாவது தொப்பியை போட வச்சிருது, மாலை மூஞ்செல்லாம் மறைக்கிற அளவுக்கு மாலை, அது மாதிரியான போட்டு இப்படியெல்லாம் மாப்பிள்ளை ஜோடிக்கக்கூடிய ஒரு காலம் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு நான் தொப்பி கூட போட்டுக்கிறேன், மாலை வேண்டாம், மாப்பிள்ளை சொல்லுன்றார். தொப்பி கூட போட்டுக்கிறேன், மாலை எனக்கு தேவையில்லை, நான் சிம்பிளா வாரேன் என்று அந்த கருத்தில் உள்ளவர்களே, மாற்று கருத்தில் உள்ளவர்களே இந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சாரம் அவர்களை போய் சென்றடைந்திருக்கிறது. எவ்வளவு தர்காக்களில் எவ்வளவு கூட்டம் இருந்தது ஒரு காலகட்டத்திலே, எவ்வளவு கூட்டம். எங்க ஊர்ல எல்லாம் மிகப்பெரிய ஃபேமஸ் தர்கா என்பது பஷீரப்பா என்று சொல்லுவார்கள். வெள்ளிக்கிழமை நைட்டு ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த ரோட்ல அப்படி நடக்கவே முடியாது. 6 மணிலிருந்து மக்கள் வாழா கொலையை தூக்கிட்டு வர்றது என்ன, மாலையை தூக்கிட்டு வர்றது என்ன, விரிப்பை தூக்கிட்டு வர்றது என்ன, ஒவ்வொரு வாரமும். ஆனால் இன்றைக்கு அதே தர்கா இருக்கிறது, மக்கள் இல்லை, கருத்து போய் சேர்ந்து விட்டது. இது பாவமான காரியம் என்கின்ற இந்த கருத்து போய் சேர்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பேரருளால் தர்கா இருக்கிறது, அதை சார்ந்த நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், ஆனால் மக்கள் செல்வதில்லை. காரணம், நம்முடைய இந்த பிரச்சாரம் போய் சென்று விட்டது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாநாடு நடக்கிறது என்று சொன்னால் நமக்கு எந்த தேவையும் இல்லை. மறுமையை மையமாக வைத்து இன்னும் இந்த மக்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மார்க்கெட்டினுடைய நெறிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும். வஹி என்கின்ற இறை செய்தியை மாத்திரம் பின்பற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இந்த மாநாடுகள். இந்த மாநாட்டிலே நீங்கள் அதிகம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாநாடு அல்லாஹ்வுடைய பேரருளால் மிகப்பெரிய பொருளாதார செலவு இருக்கிறது. அதுபோன்று நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் எல்லோரும் மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள். இந்த ஒரு நாள் மாநாட்டின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் பெரிதாக வந்துட போவதில்லை. ஆனாலும் இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு சகோதரருக்கு நேர்வழி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் பொதுவாக இந்த மாநாட்டிலே மக்கள் வருகின்ற போது யாராவது ஒரு புதிய நபர்கள் அதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால், சொல்லக்கூடிய உபதேசத்தை அவர்கள் செவிமடுக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே அவர்களுடைய உள்ளத்திலே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளோ மக்கள் இந்த கருத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சாதாரணமாக இதுவரைக்கும் இந்த பிரச்சாரத்தை கேட்காதவர்கள், இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை கேட்காதவர்கள் இவ்வளவு பெரிய மக்கள் திரண்டிருக்கின்றார்கள், என்னதான் பேசுகிறார்கள் என்று நாம் சற்று ஒரு 10 நிமிடம் கேட்போம் என்று அவர்கள் கேட்டுவிட்டார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே உள்ளத்தை புரட்டக்கூடியவன் ரப்புல் ஆலமீன், உள்ளத்தை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். மனிதனிடத்திலே எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நாடினால் அந்த உபதேசம் அவருடைய மனதிலே ஆழ பதிந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நேர்வழிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படித்தானே எல்லா பகுதியிலும் மக்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுக்கு
நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ளவர்களை அழைத்து வாருங்கள். சிவகாசி என்பது மிகப்பெரிய முஸ்லிம்கள், இந்த விருதுநகர் மாவட்டத்திலே ஒரு அதிகமான முஸ்லிம்கள் நெருக்கமாக இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உங்களுடைய பகுதியிலே நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மாற்று கருத்தில் உள்ளவர்களை அன்போடு அவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். வாங்க, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து கேளுங்க, சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நீங்கள் கேளுங்கள் என்று நீங்கள் அழைப்பது உங்கள் கடமை. அவர்கள் வரமாட்டேன் என்று விட்டால் விட்டுவிடுங்கள், ஆனால் அழையுங்கள். நிர்வாகிகள் மாத்திரம்தான் அழைக்க வேண்டும், கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாத்திரம்தான் அழைக்க வேண்டும் என்று நீங்கள் கடந்து விடாதீர்கள். எல்லோரும் என்ன செய்யுங்கள், அருகாமையில் உள்ளவர்களை, நண்பர்களை, முஸ்லிம்களிலே நமக்கு பல்வேறு தொடர்புகளிலே உள்ளவர்கள் இருப்பார்கள், குடும்ப ரீதியாக, சம்பந்த வழி ரீதியாக, நட்பு ரீதியாக, அவர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்து இந்த மாநாட்டுக்கு வாருங்கள் என்று அவர்களை நீங்கள் அழையுங்கள். அல்லாஹுடைய பேரருளால் இது போன்ற தீமையை செய்யக்கூடியவர்கள் இந்த உபதேசத்தின் மூலமாக அவர்கள் நேர்வழி பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை படைத்ததற்குரிய நோக்கம் என்னவென்று சூரத்துல் முல்கிலே சொல்கின்ற போது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு இந்த உலகத்திலே நல்லறங்கள் யார் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் தந்தோம் என்று சொல்கின்றான். இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அல்ல, ஒரு நீண்ட நெடிய நாள் ரொம்ப ஆடம்பரமாக சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அல்லாஹ் சொல்கின்ற போது நல்லறம் செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக மௌத்தையும், முதல்ல அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்வது மௌத்தை சொல்கின்றான். மனிதா, நீ என்னதான் கோடி கோடி சம்பாதித்தாலும் சரி மௌத்து வந்துடும், அதை நினைச்சுக்க, மௌத்தையும் உனக்கு ஹயாத்தையும் தந்தோம் என்று சொல்கின்றான். அந்த அடிப்படையில் நல்லறம் என்கின்ற இந்த மார்க்கெட் உபதேசத்தை, நன்மையை ஏவி அல்லாஹ் சொல்வது போன்று குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் லின்னாசி வ தஅமருன பில் மஅரூஃப், போற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்குகின்றீர்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.